அனைவருக்கும் வணக்கம். தீபாவளிக்கு ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் தீபாவளிக்கு மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, வீக்லி ட்வைஸ், வாரத்தில் 2 டைம் கண்டிப்பாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஹேர் ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு இல்லை. நீங்கள் மோஸ்ட்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இருக்கிறதுலே பெஸ்ட்டானது குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் இல்லை, அதுக்கு போகிற எல்லா எண்ணெயும் சேர்த்து குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் 3யும் சம அளவு போட்டும் நீங்கள் குளிக்கலாம். ஃபஸ்ட் டைம் குளிக்கிறவங்களா இருந்தால் நல்லெண்ணெய் கூட மிளகும் ஒரு பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி குளிங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வரும், சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் எரிச்சல் மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்காக விட்டுற வேண்டாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் பாடி ஹீட் ஃபுல்லாக வெளியில் வர்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். உங்கள் பாடி ஹீட் தான் வெளியில் வருது, உங்களுக்கு அது சேரலேன்னு நினச்சி நீங்கள் நிறுத்திட வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு செட் ஆயிரும். உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்படி குளிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலும் இருக்கும். ஏன்னா உங்களோட பாடி ஹீட் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கு நல்ல தூக்கம் வரும். மத்தியான டைம் தூங்கிடாதீங்க, எண்ணெய் ஃபுல்லாக கண்ணில் இறங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் தூங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நைட் தூங்குங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சனதுக்கு நல்ல ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற ஃபுட் சாப்பிடுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளித்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வீக்லி ட்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு குளிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களா இருந்தால் தலைக்கு மட்டும் வச்சு குளிங்க. இல்லை பாடி ஃபுல்லாக போடணுன்னு நினைக்கிறவங்க எல்லா பக்கமும் போடாதுங்க. உள்ளங்கை, நம்மளோட கிச்சி அக்கலோட பகுதி, தொப்புள் பகுதி, பாதம், காலோட மடக்கிற பகுதி, அந்த இடத்துல மட்டும் எண்ணெய் வச்சு குளிங்க. உங்களுக்கு டைம் ஆக நீங்கள் குளித்து பழக அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஃபுல் பாடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயே போடுங்க. விளக்கெண்ணெயெல்லாம் ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும், உங்களுக்கு போகிற ரொம்ப டைமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது மாவு யூஸ் பண்ணி குளிச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, அப்படி முடியாதவங்க சோப் போட்டு குளிங்க. தலைக்குமே ரொம்ப ஹெவியாக இல்லாத ஷாம்பா யூஸ் பண்ணி தலைக்கு குளிங்க. உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். நார்மலாக குளிக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பாடி ஹீட் ரொம்ப கம்மியாகிறதுனால உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட் டைம் கண் எரிச்சல் இருக்கும், ஏன்னா உங்களோட பாடி ஹீட் வெளியாகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு போக போக உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பாடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஃபீவர் இருக்குது, இல்லை சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அந்த டைம் நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா எண்ணெய் வச்சு குளித்தா இன்னுமே ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபீவரோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கிறது பண்ணாதீங்க. சுடு தண்ணியில் குளிங்க அந்த அன்னைக்கு மட்டும். தேங்க்யூ.